மலையனூர் அங்காளம்மா வரலாறும் கோவிலின் சிறப்புகளும் மக்களே. இன்று நாம் மலையனூரில் அருள்பாலிக்கும் அங்காளம்மாவை பற்றி பேசப் போகிறோம். பலர் கோயிலுக்கு செல்கிறார்கள். ஆனால் அந்த தலத்தின் வரலாறும் அங்கே சென்று என்ன செய்ய வேண்டும் என்பதையும் முழுமையாக அறிந்து கொள்வது அவசியம். மலையனூர் அங்காளம்மா என்பது பக்தர்களின் மனக்கவலைகளை இறக்கி வைக்கும் தாயாக மக்கள் நம்பும் சக்தி தலம். வாழ்க்கையில் பல பிரச்சனைகளால் சோர்ந்து போனவர்கள் மன நிம்மதி தேடி இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். ஒரு குடும்பத்தில் எப்போதும் சண்டை, சச்சரவு, மனக்கசப்பு இருந்து கொண்டே இருக்கலாம். கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் இருக்கலாம். சகோதரர்கள் பேசாமல் இருக்கலாம். வீட்டில் எதற்கெடுத்தாலும் பிரச்சனை உருவாகலாம். அப்படிப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று மனமுருகி வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே உள்ளது. அதேபோல் சிலருக்கு எப்பொழுதும் பயம் இருக்கும். காரணம் தெரியாமல் மனம் குழப்பமாக இருக்கும். இரவில் நிம்மதியாக தூங்க முடியாது. எந்த வேளையிலும் கவனம் செலுத்த முடியாது. இப்படி மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய்தால் மனதில் தைரியமும் நம்பிக்கையும் பிறக்கிறது என்று பலர் கூறுகிறார்கள். மக்களே, குழந்தை பாக்கியம் வேண்டி பல தம்பதிகள் இந்த கோயிலுக்கு வருகிறார்கள். நல்ல குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். திருமண தடை நீங்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வி சந்திப்பவர்கள் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். இந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது வெறும் வேண்டுதல் மட்டும் வைத்துவிட்டு வராமல் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு ஆமன் சந்நிதியில் சில நிமிடங்கள் அமர வேண்டும். தன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை மனதிற்குள் சொல்ல வேண்டும். பலர் தங்களுடைய கவலைகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள். ஆனால் தெய்வத்தின் முன் நின்று மனதை திறந்து பேசும்போது மனபாரம் குறைகிறது. மேலும் கோயிலுக்கு செல்லும் போது முடிந்தால் அன்னதானம் செய்யலாம். ஏழைகளுக்கு உதவலாம். பசித்தவர்களுக்கு உணவு வழங்கலாம். நல்ல செயல்களை செய்யும் எண்ணத்துடன் சென்றால் அதுவே மிகப்பெரிய வழிபாடாக கருதப்படுகிறது. மலையனூர் அங்காளம்மா வரலாறு நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுத்தருகிறது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் மனம் தளரக்கூடாது. நம்பிக்கையை இழக்கக்கூடாது. இருள் எவ்வளவு இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சம் வரும் என்பதையே அந்த தாயின் வரலாறு உணர்த்துகிறது. அதனால் மக்களே, மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு செல்லும் போது பயத்துடன் அல்ல, நம்பிக்கையுடன் செல்லுங்கள். கவலையுடன் அல்ல, மன உறுதியுடன் செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து வருந்தாமல் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் செல்லுங்கள். அங்கே நீங்கள் பெறுவது வெறும் தரிசனம் என மட்டுமல்ல, மன அமைதி, நம்பிக்கை, தைரியம், குடும்ப ஒற்றுமை, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் சக்தி ஆகியவற்றையும் பெற்றுக்கொண்டு திரும்புவீர்கள். இதுவே மலையனூர் அங்காளம்மா தலத்தின் சிறப்பும் அந்த தாயின் அருளை நம்பி வரும் பக்தர்களின் அனுபவமும் ஆகும்.